சட்டசபை தேர்தல் முடிவுகள் இன்னும் ஒரு சில நாட்கள்ல வெளியாக இருக்கக்கூடிய நிலையில தேர்தல்ல வெற்றி பெற்றா ஆட்சியில பங்கு வேணும் அப்படின்னு காங்கிரஸ் மறுபடியும் குரல் எழுப்பியிருக்கு. சட்டசபை தேர்தலுக்கு முன்னாடி திமுக கூட்டணியில அங்கம் வகிச்சிருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆட்சி அப்புறம் அதிகாரத்துல பங்கு, கூடுதல் தொகுதிகளை ஒதுக்கணும் அப்படின்னு கோரிக்கை விடுத்திருந்தது. இந்த கோரிக்கைகளுக்கு உடன்படல அப்படின்னா விஜயோட தாவேகா கூட கூட்டணி அமைக்கிறது பத்தியும் பரிசீலிச்சுட்டு வந்தது. இது திமுகவுக்கு ரொம்ப பெரிய நெருக்கடியை ஏற்படுத்துச்சு. பல்வேறு கட்ட இழுபறி பேச்சுக்கு பின்னாடி காங்கிரசுக்கு கூடுதல் தொகுதிகளை ஒதுக்க முன்வந்த திமுக ஆட்சியில பங்கு அப்படிங்கிற விவகாரத்தை அப்படியே முடக்கிடுச்சு. இப்போ மே 4ஆம் தேதி சட்டசபை தேர்தல் முடிவுகள் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில ஆட்சியில பங்கு வேணும் அப்படிங்கிற முழக்கத்தை காங்கிரஸ் மறுபடியும் கையில் எடுத்திருக்கு. இது தொடர்பா டில்லியில செய்தியாளர்கள் கிட்ட பேசின தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிருஷ் சோடங்கர், எங்களோட கோரிக்கைகள் பத்தி தொடர்ந்து பேசிட்டு வரோம். தேர்தல் முடிவுகள் வெளியான பின்னாடி எங்களுக்கான உரிமைகளை கேட்டு பெறுவோம். அப்பதான் தமிழகத்துல எங்களோட கட்சி வலுப்பெறும் அப்படின்னு சொல்லிருக்காரு. தேர்தல் முடிவுகள் வெளியாக இன்னும் 4 நாட்களே இருக்கக்கூடிய நிலையில காங்கிரஸோட இந்த முடிவு திமுகவுக்கு மறுபடியும் நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கு.